சோம்பேறி மான். சித்திரக்கூட்டம்னு ஒரு அழகான காடு இருந்துச்சு. பச்சை பசேல்னு மரங்களோட, அழகான நதியோட, விதவிதமான பறவைகள் மற்றும் விலங்கோட அழகா இருந்துச்சு. அந்த காட்டுல சக்கர தீர்த்தம்னு ஒரு குளம் எல்லா உயிரினங்களுக்கும் ஆதாரமா இருந்துச்சு. சிங்கம் காட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் அந்த சக்கர தீர்த்தம் மட்டும் யானையோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அங்க வாழுற பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் யானை கிட்டதான் வருவாங்க. ஒரு நாள் ஒரு குதிரை ஓடி ஓடி வந்துட்டு இருந்துச்சு. என்ன குதிரையே, நம்ம பகுதியில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு பார்க்க சொன்னல, அத நீ என்ன மறந்து போயிட்டியா? இல்ல கஜராஜா, நான் அந்த வேலையாதான் போயிட்டு வந்தேன். பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் இல்ல. ஆனா ஆனா அப்படின்னு தடுமாறுச்சு. என்னாச்சு குதிரையே, எதுக்கு தடுமாறுற? பயப்படாம சொல்லு அப்படின்னு தைரியம் கொடுக்கவும் குதிரை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சது. யானை மகாராஜா, விலங்குகள்னாலே சாமர்த்தியத்துக்கும் சுறுசுறுப்புக்கும் பேர் போனது. ஆனா நீங்களும் காட்டு ராஜாவும் எல்லா மிருகங்களையும் கண்ணுல வச்சு பாத்துக்கிறது சந்தோஷம். நம்ம காட்டுல இருக்கிற வறட்சியால காட்டு ராஜா வேற காட்டுல இருந்து உணவுகளை கொண்டு வந்து மற்ற மிருகங்களுக்கு கொடுக்கறதால மனுஷங்க மாதிரி நம்ம மிருகங்களும் சோம்பேறித்தனமா ஆயிட்டாங்க. உண்மைய சொல்லணும்னா எல்லாரும் சோம்பேறித்தனமா இருக்கிறதுக்கு நீங்களும் காட்டு ராஜாவும் தான் காரணம் அப்படின்னு பயந்து பயந்து இருக்கிற விஷயத்த சொல்லுச்சு. இதெல்லாம் கேட்டு யானைக்கு முதல்ல ரொம்ப கோபம் வந்தாலும் அதுக்கப்புறம் உண்மைதான்னு புரிஞ்சுக்கிச்சு. இதுக்கு தீர்வே இல்லையா? ஒரு தீர்வு இருக்கு மகாராஜா அப்படின்னு காதுல ஏதோ சொல்லுச்சு. அந்த விஷயம் யானைக்கும் பிடிச்சி அடுத்த நாள் காலையில சக்கர தீர்த்தத்தை சுத்தி இருக்க மிருகங்கள் எல்லாம் நாளைக்கு குளத்துக்கிட்ட ஆஜராகணும்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில எல்லா மிருகங்களும் குளத்துக்கிட்ட வந்துச்சு. யானை அந்த விலங்குகள் முன்னாடி நின்னு, அன்பார்ந்த விலங்குகளே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கோமா இல்லையான்னு நிறைய பேர் கேட்பாங்க. சாப்பிட்டோமா இல்லையானோ நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா நம்ம உடற்பயிற்சி செஞ்சோமா இல்லையான்னு யாருமே கேட்க மாட்டாங்க. எல்லா மிருகங்களுக்கும் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். உட்கார இடத்துல இருந்தே நகராம வேலை செஞ்சுட்டு தொப்பைகளையும் வளர்த்துட்டு உடற்பயிற்சிகள் செய்யாம நிறைய மனிதர்கள் ஆரோக்கியம் இல்லாம வாழறாங்க. நாம கண்டிப்பா அந்த மாதிரி ஆகவே கூடாது. நாளையில இருந்து நம்ம எல்லாருமே உடற்பயிற்சிய செஞ்சே ஆகணும். யானராஜா சொன்னத எல்லா மிருகங்களும் ரொம்ப அமைதியா கேட்டுட்டு இருந்துச்சு. ஆனா மான் மாத்திரம் விருப்பம் இல்லாம ரொம்ப கவனக்குறைவா கேட்டுட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில யானையோட எல்லா மிருகங்களும் சேர்ந்து உடற்பயிற்சி செஞ்சுது. மான் மாத்திரம் அப்படியே ஹாயா தூங்கிட்டு இருந்துச்சு. மானோட நண்பனான முயல் மான் தூங்கிட்டு இருக்கும் போது அது கிட்ட போச்சு. மான் நண்பரே, யானராஜா நம்ம எல்லாரையும் உடற்பயிற்சி செய்ய கூப்பிடுறாருல, வா போலாம். அது உங்களை மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்களுக்கு. எனக்கு என்ன, நான் திடமா இருக்கேன். எனக்கு எந்த மாதிரியான உடற்பயிற்சியும் தேவையில்லை. எனக்கு தூக்கம் வருது, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுச்சு. மான் ரொம்ப சோம்பேறித்தனம் ஆகிறத முயல் கவனிச்சுது. ஒரு நேரத்துல கண்மூடி திறக்கிறதுக்குள்ள அவ்வளவு வேகமா ஓடும். இப்ப என்ன இப்படி ஆயிடுச்சு? இதோட எண்ணத்தை நம்ம முதல்ல மாத்தியாகணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு குளத்துக்கிட்ட போச்சு. எல்லா மிருகங்களும் உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சுட்டு போனதும் யானை தனியா இருக்கும் போது முயல் அங்க போச்சு. முயலை பார்த்ததும் யானை சிரிச்சுக்கிட்டே, என்ன முயலே இங்க வந்திருக்க? யானராஜா, உங்களுக்கு என்னோட நண்பனை பத்தி சொல்லணும். என்னாச்சு? எனக்கு மான் ரொம்ப நல்ல சிநேகிதன். ஆனா நீங்க கொடுக்கற உணவால அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறதே நிறுத்திட்டான். அவனோட இயல்பான ஓடுறத கூட நிறுத்திட்டான் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்லுச்சு. யானைக்கு இது புரிஞ்சு முயலை கூட்டிட்டு மான் கிட்ட போச்சு. மான் மரத்துக்கடியில நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. ஏய் மானே அப்படின்னு கூப்பிட்டதும் மான் கண்ணை திறக்க முடியாம எழுந்து, யாரு அப்படின்னு பார்க்கவும் யானை முன்னாடி நின்னுட்டு இருந்துச்சு. யானராஜா நீங்களா? நான் தான். உடற்பயிற்சி செய்யறதுக்கு எதுக்கு வரல அப்படின்னு சத்தமா கேட்டுச்சு. அது அது அப்படின்னு என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுது. நீ எல்லா மிருகங்களை விட ஆரோக்கியமா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிய என்ன? ஆமா ராஜா. சரி,
உனக்கும் முயலுக்கும் ஒரு போட்டி ஒண்ணு வைக்கிறேன். நம்ம குளத்தை சுத்தி இருக்கிற ஒரு பகுதியில ஒரு கேரட்டை நான் ஒளிச்சு வைக்கிறேன். அந்த கேரட்டை நீ முயலை விட வேகமா கண்டுபிடிச்சனா நீ ஆரோக்கியமா இருக்கன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு மானும் ஒத்துக்குச்சு. யானை ஒரு இடத்துல கேரட்டை ஒளிச்சு வச்சு 2 பேரையும் தேட சொல்லுச்சு. மானும் முயலும் தேடுறதுக்கு ஆரம்பிச்சுது. மானுக்கு கொஞ்ச நேரம் தேடவும் ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சுது. ஐயோ, இவ்வளோ சோர்வா இருக்கு. கொஞ்ச நேரம் மரத்து கீழே படுத்துட்டு ஓய்வு எடுத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு தேடலாம் அப்படின்னு மரத்துக்கு கீழே தூங்குச்சு. முயல் மட்டும் சோர்வே ஆகாம சுத்தி சுத்தி மான் படுத்துட்டு இருக்க மரத்துக்கிட்டேயே கேரட் இருக்கிறத கவனிச்சுது. அதை எடுத்து யானை கிட்ட கொடுத்துச்சு. மானுக்கு அந்த விஷயம் தெரிய வந்ததும் ரொம்பவே சங்கடப்பட்டுச்சு. நீ தோத்து போயிட்ட. நாளையில இருந்து எங்களோட சேர்ந்து நீ உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லுச்சு. மானுக்கு இஷ்டமே இல்லைனா கூட யானராஜா சொன்னதை தட்டாம உடற்பயிற்சி செய்யறதையும் ஓடவும் ஆரம்பிச்சுது. ஒரு நாள் மானு குளத்துல தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு குள்ள நரி மான் மேல பாஞ்சிருச்சு. அந்த மானு சட்டுன்னு எகிரி கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப வேகமா ஒரு இடத்துக்கு போய் நின்னுச்சு. ஐயோ ஐயோ கடவுளே, நான் அந்த நேரத்துல இருந்த மாதிரி சோம்பேறித்தனமா இருந்திருந்தா இன்னைக்கு நான் இந்த நரிக்கு உணவா இருப்பேன். யானராஜா சொன்னது உண்மைதான். எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கணும். அன்னையில இருந்த மான் ரொம்ப இஷ்டப்பட்டு ஒரு நாள் கூட விடாம உடற்பயிற்சி செய்யறத ஆரம்பிச்சுது. மான் இப்படி மாறினதை பார்த்து முயலும் யானையும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. நரி கூட சேர்ந்து முயலும் யானையும் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை பண்ணுச்சுன்னு மானுக்கு எப்பவுமே தெரியல. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு நல்ல கதையில மீண்டும் சந்திப்போம். நன்றி.